எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபஸ்ரீ. நான் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே தூத்துக்குடியில் தான் படித்தேன். எப்படி டிஎன்பிசிக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, சும்மா ஒரு நாள் இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கப்போ கோவிட் முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருந்து ஒரே டிப்ரெஷன் ஒரு மாதிரி இருக்கப்போ திடீர்னு அண்ணா யூடியூப்பில் இது மாதிரி ஆட் இருக்குது, நீ போறியா படி உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிண்ணா அடுத்த நாளே பிளான் பண்ணி கிளம்பி போனேன். ஓரியன்டேஷன் கூட அட்டன் பண்ண முடில. அப்புறம் அடுத்த நாள் போனேன். நான் ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 65-70 டேஸ் இருந்தது. டிஎன்பிசினா என்னன்னு தெரியாது, எப்படி படித்து கிளியர் பண்ணணும் ஒன்றுமே ஒரு ஐடியாவே இல்லை. அப்போது அகாடமியில் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப தான் சார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அருண் சார் அவங்க தான் எனக்கு யூனிட் 8, 9, 10லாம் எடுத்தாங்க. அப்போ சார் என்ன சொல்லுவாங்கன்னா, பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு எல்லோரும் 5 வருஷம் படிக்கிறாங்க, 4 வருஷம் படிக்கிறாங்க, நம்ம இந்த 70 நாளில் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு பயப்படாதீங்க, உங்களாலேயும் முடியும். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஸ்மார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். டிஎன்பிசியை பொறுத்தவரை நம்ம என்ன படிக்கணும்னு தெரிகிறத விட என்ன படிக்கக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 60 டேஸ் 70 டேஸில் படித்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்த்து என்ன இது படித்தா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியும். நான் அப்படி தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் போட்டோன்னே ஆன்சர் கீ வந்தோன்னே தெரியும் கிளியர் பண்ணிவிடுவோன்னு. ஸோ அடுத்து மெயின்ஸ் போனேன். மெயின்ஸுன்னு இல்லை, லைஃப்பில் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அப்பா. எல்லாருக்குமே தெரியும் பெண் குழந்தை அப்படின்னா அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அப்படின்னு. அப்பாவும் எனக்கு அப்படி தான். ஹீ பிலீவ்ட் இன் மீ, லைக் உன்னால் முடியும், நீ போ படி, ஏன் பொண்ணு நீ உன்னால் முடியும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. மெயின்ஸ் வந்து படித்தேன். நவம்பரில் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தது. டிசம்பர் 31 லைக் Jan 1 எக்ஸாம் எழுத போகிறோம், இனிமேல் ஒரு ஆஃபீஸராக போகிறோன்னு ஒரு கனவோட படுத்திருந்தேன். ஊர்லேருந்து கால், அப்பா தவறிட்டாங்க, அப்பா இல்லை அப்படின்னு. காலைல ஒரு 4 o'clock அம்மா கால் பண்ணுறாங்க. எனக்கு அது கனவா இல்லை உண்மையிலே அப்படி நடந்திருக்கான்னு தெரில. யோசிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எங்கள் தூத்துக்குடிலேருந்து ஊருக்கு போக ஒரு 8 hours ட்ராவல் ஆகும். அந்த 8 hours எப்படி நான் போனேன் எதுவுமே எனக்கு தெரில. பட் போனேன், அப்பா இல்லை. லைக் 2 monthsல Feb 25 எனக்கு எக்ஸாமு. Jan 1 அப்பா இல்லை. இனிமேல் போய் என்ன பண்ண போகிறோம். அம்மா வேறு ரொம்ப மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க. அப்பா திடீர்னு இறந்தோன்னே வேண்டாம், ஓகே நம்ம அம்மாவோட இருப்போம், அண்ணனை அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணப்போ அம்மாவும் அண்ணனும் இல்லை, நீ போய் படி, அப்பாவோட கனவே அதுதான், நீ இன்றைக்கி விட்டுட்டேன்னா இனிமேல் திரும்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப அது ரிச்சுவல்ஸ்லாம் முடித்து நான் போகிறப்போ Feb ஆகிடுச்சு. அந்த 25 days அப்பாவுக்காக மட்டும்தான் படித்தேன். அப்பாவோட கனவு லைக் ஒவ்வொரு தடவை தூத்துக்குடியில் அச்சீவர்ஸ் மீட் நடக்கிறப்போ இவங்கள மாதிரி நானும் ஒரு பெஞ்சில் உட்காந்து நாளைக்கு நமக்கு அச்சீவர்ஸ் அவர்களின் குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த அச்சீவர்ஸ் மீட்டில் அப்பா இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி நானும் ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நம்ம அப்பா கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டணும். சொல்கிற மாதிரி தான், பொண்ணுங்களுக்கு வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணலன்னு கிராமத்தில் சும்மாவா சொல்லுவாங்க, ஏன் கல்யாணம் பண்ணல இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்னே கேட்பாங்க. அப்பா இறந்த வீட்டில் கூட அப்பா இறந்துட்டாங்களேன்னு கேட்குறத விட இன்னும் பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இறந்துட்டாரு அப்படிங்கிறதான் எல்லாரோட பேச்சாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி அப்பா எங்கேயோ இருந்து எங்களை பார்த்துட்ருக்காங்க. மேபி ஃபிசிக்கலாக இல்லை அவ்வளோதான், பட் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்துட்ருக்காருன்னு ஒரு நம்பிக்கையில் லைஃப் ஓடிட்டுருக்கு. அப்பா இல்லை, அப்பாவோட ஸ்தானத்தில் அண்ணாவும் அம்மாவும் தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து லைக் நான் நிற்கிறேன். லைக் இதோட என் ஜேர்னி முடியாகாது. இப்போ தான் சார் சொன்ன மாதிரி பிகின் ஆகிருக்கு. லைக் இன்னும் Group 1 இருக்குது, மேபி திரும்ப Group 2 இன்னும் நல்ல போஸ்ட் எடுக்கலாம். லைக் என் பெஸ்ட்டு இன்னும் நான் கொடுக்கல, அவ்வளோதான். மேபி கொடுத்து அடுத்த அச்சீவர்ஸ் மீட்டில் கூட மீட் பண்ணலாம். இனிமேல் வர ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அகாடமியோடது கூட அரைஸ் அவேக் அச்சீவ் அப்படி சொல்லுவாங்க. முதல்ல நம்ம லைக் எந்த ஸ்டேஜில் இருக்கமோ அதுலேருந்து அரைஸ் ஆகுங்க.
எப்படி படிக்கணும்னு அவேக்காங்க, கண்டிப்பாக அவங்களாலே அச்சீவ் ஆக முடியும். தேங்க்ஸ் சொல்லணும்னா அகாடமி நம்ம லைக் வாஸ்ட்டாக இருக்க சிலபஸை என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நம்மளால் லைக் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அகாடமிக் தேங்க்ஸ், சுகேஷ் சாருக்கு தேங்க்ஸ், பாலா சாருக்கு தேங்க்ஸ், அங்கே டீச் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப். ஒவ்வொரு தடவை நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒவ்வொரு லைனும் நம்ம எழுதிருக்குமா எழுதலையான்னு பார்த்து நம்மளை திரும்ப ரிப்பீட் போட்டவங்களுக்கும் தேங்க்ஸ். அப்பா இல்லைன்னு கூட லைக் அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருந்தாலும், இல்லை நீ போய் படி, மெயின்ஸ் எழுது, உன்னால் முடியும். லைக் ரிசல்ட் வரையும் 1.5 years ஆயிடுச்சு. அந்த டைம்லாம் யார் பார்த்தாலும் என்ன படிக்க வச்சிங்களே என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இல்லை லைக் அடுத்து என்ன அப்படின்னு என்னை ஃபார்வர்ட் யோசிக்க வச்சது அண்ணாவும் அம்மாவும் தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அப்பா இல்லை, மேபி எங்கே இருந்தாலும் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம். தங்கச்சி வந்து குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்பா இறந்து எல்லாம் முடிக்கும்போது தங்கச்சிக்கு எக்ஸாம் வெறும் 25 நாள் தான் இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் தைரியம் சொல்லி அனுப்பினோம். என்ன நாங்கள் தங்கச்சிட்ட சொன்னோம்னா, அப்பா ஆசைப்பட்டது அதுதான். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் காலேஜ் முடிச்சு வந்தேன், நானும் அம்மாவும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தலான்னு சொன்னோம். இல்லை அப்பா தங்கச்சி படிக்கும்னு சொல்லிட்டு அது மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. தங்கச்சி இன்னைக்கு பாஸ் பண்ணிடுச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போயிடுச்சு. அது பார்க்க அப்பா இல்லை, இருந்தாலும் நாங்கள் ரொம்ப எங்கள் கிராமம், நாங்கள் ரொம்ப ஒரு குக்கிராமன்னு தான் சொல்லணும். அதுலேருந்து நாங்கள் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு கடைக்கு இது போனால் கூட இங்கேருந்து நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு தங்கச்சி பாஸ் பண்ணிடுச்சு. எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண பொண்ணு இதுதான். எங்கள் ஸ்கூலில் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் வந்து சொன்னான், தங்கச்சி பாஸ் ஆகிடுச்சு, ரிசல்ட் வந்துச்சு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து 8th வரை தான் இருந்துச்சு. இப்போ தான் 10th வரை மாற்றிருக்காங்க. காலையில் ப்ரேயரில் நிற்க வச்சு இது மாதிரி தங்கச்சி பேரை சொல்லி, இது மாதிரி இங்கேருந்து ஒரு பொண்ணு நம்ம ஊர்லேருந்து பாஸ் பண்ணியிருக்கு, நீங்களும் வர்றவங்க எதிர்காலத்தில் இது மாதிரி படித்து அந்த பொண்ணு மாதிரி நீங்களும் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சார் எல்லோரும் சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா படிங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். கனவுகளை நிறைவேற்றுங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.